ஊராட்சிக்கும் 4 கழுதைகளை வாங்கிவிடக் கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் கோரிக்கை மனு அளித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம தலைவர் பேசுறேன். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பைனா காக்கா பறக்காத ஊரோட குப்பை, பிளாஸ்டிக் பை, பேப்பரு, அது எல்லாமே யூஸ் வந்துடும் ஆயிடுச்சு. கலர்ல இருந்து, கப்புல இருந்து, மிச்சர்ல இருந்து எல்லாமே யூஸ் வந்துடும் ஆயிடுச்சு. அதனால குப்பை இல்லாத இடமே பாக்கி இல்லை. எல்லா நகராட்சியும், மாநகராட்சியும், ஊராட்சியும் இடம் வாங்கி தான் கொட்டி பார்க்குறாங்க. அங்கே பூரா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பூராமே ஒரு 20-30 ஏக்கர்ல குடியிருக்கவங்க பூரா சுகாதார கேடாகி குப்பை மேடை மாற்றுங்க, குப்பை மேடை மாற்றுங்கன்னு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போராட்டமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குப்பை வீசுது, நோய் பரவுது, எங்களால் பக்கத்தில் குடியிருக்க முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்டுகள் பூரா விலை இல்லாமல் போச்சு, யாரும் விற்றாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சும்மா 1 லட்சம் 2 லட்சம் போகக்கூடிய இடம் 1000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய கஷ்டத்துக்கு, எங்கள் கஷ்டத்துக்குலாம் காரணம் குப்பை கடங்குதேன், இதை உடனே மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த குப்பை கடங்குக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு காலமாக போய்கிட்டே இருக்கு. முடிவே இல்லை. அது எப்படி கொடுக்குறது? கலெக்டர்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புகார் கொடுத்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க போய் சிவகங்கை மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. போய் ஐயா இங்கே வாங்க, எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பை, எங்கே பார்த்தாலும் பேப்பர், எதுவுமே செய்ய முடியலைங்கய்யா. அதனால அங்கே உள்ள விவசாயங்கள் பூரா அழிஞ்சு போச்சுங்கய்யா அப்படின்னு குப்பை கடங்கு எங்கள் ஊரில் இருக்குது. விவசாயம் பண்ணக்கூடிய மத்தியில் ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி குட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பக்கம் வீச்சத்துல போகவே முடியலைங்கயா, போயிட்டு வந்தா எங்களுக்கு உடம்பு முடியாம சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க எங்க ஊருக்காரங்க பூரா. அதுக்கு கலெக்டர் என்ன பதில் சொன்னாருன்னா, மதுசுந்தர் ரெட்டி, இங்க வாப்பா, ஊரு குப்பைதான் அங்க கொட்டுறோம், சிவகங்கையில இருந்து பிறக்கக்கூடிய குப்பையை கொண்டாந்து ஊர்ல கொட்டணுமா? இல்ல. அப்புறம் ஊரு குப்பையை ஊர்ல கொட்டாம கலெக்டர் ஆஃபீஸ் அந்த கொட்டுவ, வேற வழியே இல்லை, இப்படித்தான் இதே முறை, இது முடியாது எங்களால அப்படின்ட்டு கையெழுத்திக்கிட்டாரு. அப்ப என்னது, அந்தந்த ஊர்ல சேகரிக்கக்கூடிய குப்பையை என்ன பண்ணாலும் இடம் எவ்வளவு வாங்கி போட்டாலும் கட்டுப்படி ஆகலை. அவ்வளவு வரை குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கு, டன் கணக்கா சேருது. எங்க ஊர்ல சும்மா சின்ன ஊராட்சி, 10,000 பேர், 15,000 பேர் எங்க ஊர்ல வாழ்றான். 12,000 பேர் எங்க ஊர்ல வாழக்கூடிய ஊர்ல 3 லாரி 3 டிராக்டர் 4 டிராக்டர் ஆள்றாப்புல. அப்படின்னா ஒரு பெரிய டவுன்ல எத்தனை 60 டன்னு 70 டன்னுங்கிறேன். சிவகங்கைலாம் 70 டன்னு 80 டன்னு 100 டன்னுங்கிறேன். இப்படி ஒவ்வொரு இடத்துல இப்படி அள்ளிக்கிட்டே இருந்தா, மதுரையெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு நாள் 1500 டன்னு 1000 டன்னு இப்படி அள்ளிக்கிட்டே, மெட்ராஸ் எல்லாம் என்ன பண்ணே தெரியல. ஆக மொத்தத்துல இது குப்பை மேடா, குப்பை நாடா ஆகிப்போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பூரா இங்கே பார்த்தாலும் யூஸ் வந்துடுது. நம்ம இதுக்கு என்ன பண்றது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கலெக்டர் போய் மனு கொடுத்தேன். இங்கவா, ஒரு காலத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊர்லயுமே குப்பை இல்லை, கம்மியா இருந்துச்சு. என்ன காரணம்? அப்ப எல்லா ஊர்லயுமே கழுதை இருந்துச்சு. எல்லா ஊர்லயுமே பண்ணா ஊரா வச்சிருப்பாங்க, துவைக்க வச்சிருப்பாங்க. அது நைட்டு பூரா பேப்பர் வால் போயிச்ச பூரா தின்னு விடுது. 25% 30% தின்னு விடும். தீயருக்கு பாலித்தீன் பையை தவிர எல்லாத்தையும் தின்னு விடும். அதனால கழுதை வாங்கி விடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு 10 கழுதை, ஊராட்சிக்கு 10 கழுதை 5 கழுதை வாங்கி விடும், மாநகராட்சிக்கு 40-30 கழுதை வாங்கி விடு அப்படின்னு சொன்னோம். கழுதை வாங்கி விடுறதான்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கிட்டாங்க, பிரச்சனை ஏத்துக்கிட்டாங்க. உண்மைதான், பூரா குப்பையை தின்னு விடுறது அப்படின்னாங்க. இயற்கை முறையில சுத்திகரிப்பு அதானே பண்ணுச்சு. 30-40 வருஷத்துக்குள்ள தானே இந்த அக்கப்புறம் கூட்டிய நவீன விஞ்ஞான கழுதை குதிரையை இழுத்துக்கிட்டு வர்றீங்க கிட்ட. அதுக்கு முன்னாடி என்னையா இருந்துச்சு? கழுதானே தின்னுச்சு. கழுதை சூப்பரா இருந்துச்சு, ஊர் சூப்பரா இருக்குமியா, எந்த புகை வராது, எந்த கழிவு இருக்கு, அருமையா தின்னுச்சியா. கடைசியில இப்ப பார்த்தா கழுதி வேணா எழுதி அனுப்புறோம் அப்படின்னாங்க. கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்புனாங்க. ஆனா எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. டிவில எல்லாம் போட்டாங்க, நாங்க ஊட்டி கொடுத்தோம். ஆனா டிவில போட்டா என்ன, ஆனா எந்த பதிலும் கிடையாது. என்ன காரணம்? கழுதை வாங்கிட்டா கழுதையில என்னத்தை கொள்ளையடிக்கிறது? கொள்ளையடிக்க முடியாது. வண்டினா மோட்டர் வண்டிங்கிற, எலக்ட்ரிக் வண்டிங்கிற, டிராக்டருங்கிற, கழுதைங்கிற, குதிரைங்கிற, ஒரு நாளைக்கு அதை பண்ணி இதை பண்ணி பஞ்சாயத்து போட்டுல இருந்து பிடிஓல இருந்து வாங்கி கொடுக்குற முத கூட ஆட்டை போடலாம். கழுதையில என்னத்தை ஆட்டை போடுறது? கழுதையில ஆட்டை போட முடியாது. அது வாட்டுக்கு மேய்ச்சி புள்ள தின்ட்டு, அது வாட்டுக்கு இருக்கிற குப்பை மேடை பேப்பர் தின்ட்டு அது உயிர் வாழும். அது கிராம மக்களுக்கு நல்லது. சுகாதார கேடு வராது, யாருக்கு நோய் வராது, எங்கே பார்த்தா புகை வராது, சுருக்கமா மானம் எல்லா சுற்றுச்சூழல் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதான் சொன்னோம். ஆப்கானிஸ்தான்ல கடுமையான பெரிய மார்க்கெட் இப்போ ஆப்கானிஸ்தான் தான். கழுதை எவ்வளவுடான்னு கேட்டோம்னா, ஒரு கழுதை 80,000. ஒரு டாடா விலை ஏசி வேலை சொல்றாங்க. 2 கழுதை கூட ஒரு டாடா ஏசி வண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க. நான் அப்படி சொல்லலை. இயற்கையான முறையில நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு இடத்துல டாய்லெட்ல எள்ளி ஒரு இடத்துல கொட்டி அந்த பக்கம் பூரா இருக்கக்கூடிய நோய் வாய்ப்பட்டு தீயை எரிச்சு விட்டு நீங்களே தீ எரிக்கிறீங்க. இதுக்கு நாங்களே தீ எரிச்சா சுகாதார கடை வரும், நீங்க அங்கேயும் எரிக்கிறீங்க. அங்கேயோ என்ன வண்டியா, அங்கேயோ மாயஜலம் பண்றீங்களா? அங்கே போய் மந்திரங்கந்திரம் போட்டு குப்பைகள் எல்லாம் பண்ணலையா? அங்கேயும் குமிச்சுட்டே கிடக்கு, அங்கேயே தீயை தான் வைக்கிறீங்க, அங்கேயும் தீயை தான் வைக்கிறீங்க. ஆக எங்கே பார்த்தாலும் குப்பைக்கு தீர்வே இல்லாம போய்கிட்டே இருக்கு. இதனால ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம சொன்ன மாற்று ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்னா அது கொண்டு வர்றதுக்கு ஆளும் இல்லை இங்கே. அதனால இனி அரசாங்கத்தை நம்பி நம்ம இனிமே வாங்க மாட்டாங்க. நான் 15 வருஷம் கொடுப்போம், கழுதையா போகவே மாட்டேன், பக்கத்துல கழுதை போகவே மாட்டாங்க. ஒரு ஊராட்சிக்கு 5 கழுதை 10 கழுதை வாங்கி விட்டா அழகா சுத்தமாயிரும். இதுக்கு நம்ம என்ன செய்யறது? பஞ்ச கல்யாணி புனரமைப்பு குப்பை திட்டம் நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். எங்க .comமையும் போடுறோம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, போன் நம்பரையும் சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? கழுதை உங்க ஊர்ல கழுதையை வாங்கி விடுங்க. இதுக்கு ஒரு பெரிய சங்கம் மாதிரி அமைக்கணும்.
அமைச்சா மட்டும்தான் இது ஒரு பெரிய விழிப்புணர்வு. ஏன்னா அரசாங்கம் காது கொடுத்து கேட்கல இல்ல, அப்ப நம்மளே செயல்படுத்தணும். அவன் எதை கேட்டு நல்ல திட்டத்தை அவன் சொல்றதை நம்ம கேட்கணுமே, நம்ம சொல்றத அவன் கேட்க மாட்டேன். இது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. அதனால இனிமே அவனுக்கு மலடியை பிடிச்சி புள்ள பெரு நம்ம சொல்ல தேவையில்லை. நம்மளா புள்ள பத்திர வேண்டியது. இது எதுக்கு அவனை பிடிச்சிக்கிட்டே கேட்டுக்கிட்டே அதை வாங்கு இதை வாங்கு அப்படிம்பேன். அவன் போய் ரகசியமா அது எது அவங்க 3 சீட்டு ஆட்டாது. ஒரு அரசியல்ல 3 சீட்டு ஆட்ட கமிஷன் அவன் இவன் விட்டு அதுக்கு நம்ம ஆளு இல்லை. அதனால நம்ம எல்லாரும் ஒரு பஞ்ச கல்யாணி துப்புரவு இந்த நம்ம திட்டத்தினுடைய பேரை நாங்க சொல்றோம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் அவங்கவுங்க இப்ப மதுரையில அநாத பணத்தை அநாத பணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்க பல தன்னார்வலர்கள் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க மதுரையிலேயே. நமக்கு தெரிஞ்சு ரொம்ப அவங்க பொருளுக்கு அவங்க கை காசை போடுறாங்க, அலையிறாங்க, எடுக்கிறாங்க, அவங்களே அடக்கம் பண்றாங்க, அவங்களே தோட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்களே புதைக்கிறப்ப எல்லாத்துக்கும் அவங்களே பணம் கொடுத்துறாங்க. அது இவ்வளவு பெரிய தொண்டுலியாகவும் நடக்குது. அதனால இது நம்ம ஊரை சுத்தப்படுத்துறது நாடை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம இவங்களை போய் நம்ம மூலிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அதனால எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க, உங்க போன் நம்பரையும் போடுங்க, என் நம்பரையும் கொடுக்குறீங்க. நான் எல்லாரும் பேசுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் பேசி எல்லா ஊர்லயும் அவங்கவுங்க வாட்டுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு கழுதை வாங்கி விட்டாத்தே அந்த ஊர் சுத்தமா இருக்கும்.